Hello friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ ஷேர் பண்ண போறேன்னா ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் தான். இப்போ பொங்கல் வந்திருக்கு, நம்ம வீடு எல்லாமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இருப்போம். ஒரே நாளில் எல்லா ஒர்க்கும் முடிக்கலாம்னு சொல்லி நினைப்போம், பட் நம்மளால் முடிக்க முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பண்ணனா நம்மளுக்கு ஒர்க் லோட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக ஃப்ரிட்ஜுக்கு க்ளீன் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வைப்போம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜை நம்ம க்ளீனாக வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஹைஜெனிக்காக இருக்கும். மந்த்லி ஒன்ஸாவது நம்ம டீப் க்ளீனிங் பண்ணிடணும் ஃப்ரிட்ஜை. இந்த டைம் பார்த்திங்களாவே 3 months முன்னாடி தான் நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணேன். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி தம்பி இருக்கான்றதுனால நினச்ச டைம் இந்த ஒர்க்கெல்லாம் செய்ய முடியல என்னால். அதனாலேயே ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு சேர்ந்துருச்சு, ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இந்த டைம் க்ளீன் பண்ணிடணும்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு எல்லா திங்ஸையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கழுவி வச்சிடலாம். நான் நார்மலாக விம் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணேன். நம்ம வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மேலே யூஸ் பண்ணுற இந்த லெட்டில் பார்த்திங்கன்னா இங்கே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த ஹை லோ அப்படின்றது இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு சேர்ந்துருந்தது. ஸோ இதையும் நான் ரிமூவ் பண்ணி தான் வாஷ் பண்ணேன். சில திங்ஸை நம்ம ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா அது உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் நானுமே இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போது ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்க இந்த திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை கிளாத் வச்சு தான் நான் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஸ்டோர் ஆகிருக்கும். இது எப்படி அவாய்ட் பண்ணணுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சமாக ஹாட் வாட்டர்னால் ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் கொஞ்சமாக நம்ம கை தொடுற அளவுக்கு ஹீட் இருந்தால் போதும். இதோட லெமனும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக இது வச்சு தான் நான் தொடச்சி எடுக்க போகிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரை கிளாத் எடுத்து அகெயின் ஃப்ரிட்ஜை தொடச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மில்க் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த ட்ரேவும் எடுத்து நம்ம கழுவி வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே போகிறதுக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பட் நம்ம இந்த இடத்த க்ளீன் பண்ணி இருக்க மாட்டோம். இந்த இடத்துல ஏதாவது அடைச்சி இருந்தால் மட்டுமே தான் ஃப்ரிட்ஜில் வாட்டர் வெளியே போகாமல் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் ஆகும். இதை நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் எக்ஸஸாக இருக்க வாட்டர்லாம் இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே போயிடும். நம்ம கழுவி வச்சுருந்தது எல்லாமே காஞ்சிடுச்சு. அதெல்லாம் எடுத்து ஒரு முறை நல்லா தொடச்சிட்டு ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம கழுவும் போது இந்த ஒரு பாட் எடுத்து வச்சுருந்தோம். இதில் எடுத்து செட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அந்த இடத்துலையே வச்சிடலாம். நம்ம இந்த ட்ரேவெல்லாம் செட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் செட் பண்ணணும். ஒன்ஸ் நான் செட் பண்ணும்போது இந்த ட்ரே உடஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு செல்லோ டேப் போட்டு தான் நான் ஒட்டி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ண பிறகு இருக்க ஃபைனல் லுக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்ன ஸ்டோர் பண்ணணுமோ அந்தந்த திங்ஸை அந்தந்த பிளேஸில் நான் வச்சிட்ருக்கேன்.
தேவையில்லாத சில திங்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருந்தது. இப்போ இதெல்லாமே ரிமூவ் பண்ணணும். எடுத்து வைக்கும்போது ஒரு மாவு பாக்கெட்டே தெரியாமல் நான் கீழே கொட்டிட்டேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடு இருக்க இந்த ஏரியாவையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். இதுவுமே பார்த்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும். ஃப்ரிட்ஜிலேருந்து வர வாட்டர் எல்லாமே இங்கே தான் கலெக்ட் ஆகிருக்கும். இந்த ஹோல்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஏதாவது அடைச்சிருந்ததுன்னா வாட்டர் வெளியே வராமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வந்து தண்ணி நின்றுடும். ஸோ இதுவுமே ஒரு பட்ஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா ஏதாவது அடைச்சிருந்தாலுமே வந்து க்ளீன் ஆகிடும். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு டோர் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஷாம்புவை தண்ணியில் கொஞ்சமாக கலந்துக்கிட்டு ஒரு கிளாத் வச்சு தான் நான் வந்து தொடச்சி எடுக்க போகிறேன். மோஸ்ட்லி பாப்பா ஃப்ரிட்ஜோட டோரில் அவங்க ட்ரா பண்ணுற ட்ராயிங்ஸை இது மாதிரி மேக்னெட் வச்சு ஒட்டி வச்சுருப்பாங்க. இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதனால் நானும் ஒன்றும் சொல்கிறதில்ல. ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்போயுமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தான் டோர் எல்லாமே க்ளீன் பண்ணுவேன். இந்த துணியை வச்சு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே துணியை கொஞ்சம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் அகெயின் வந்து நம்ம தொடச்சிக்கலாம். இது முடித்த பிறகு இன்னொரு ட்ரை கிளாத் எடுத்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக தொடச்சிக்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜு நல்லா க்ளீனாக இருக்கும். இன்னொரு டிப் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோகோனட் ஆயில் வந்து இந்த கிளாத்தில் விட்டு அகெயின் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக தொடச்சிங்கன்னா நல்ல ஒரு லுக் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி துடைக்கிறதுனால ஃப்ரிட்ஜோட லுக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் தெரியும். க்ளீனிங் முடித்த பிறகு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கிட்டேன். இதுதான் நம்ம ஃப்ரிட்ஜோடைய ஃபைனல் லுக்கு. க்ளீன் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்மெல் வராமல் இருக்க இது மாதிரி லெமனை வந்து கட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் கிராம்பு அங்கங்கே வச்சுட்டு உள்ளே வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்மெல் வந்து வராது. இந்த லெமனை நம்ம 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.